இவருடைய எச்சில் அவருக்கு அபிஷேகமாயிற்று. இவருடைய காதலை கண்டு சூரியன் வழிபட்டு கும்பிட்டானா, மலையில விழுந்துட்டானா. அட சாயங்காலம் சூரிய அஸ்தமனா, அதை அப்படி சொல்றார் சேக்கிழார். இவருடைய அன்பை பார்த்து கீழே விழுந்து கும்பிட்டானா, மலையில விழுந்துட்டானா சூரியன். ராத்திரி ஆச்சு, காவல் காக்கிற. எந்த புலியும் வரக்கூடாது, சிங்கம் வரக்கூடாது. ராத்திரி முழுக்க கருப்பு மலை மாதிரி நிற்கிறார். மைவரை என்ன ஐயர், இங்க இரண்டாவது ஐயர் போடுறார். மலையிலே காத்து நின்றார். ராத்திரி முழுக்க காவல். திருக்காலத்தி மலை இருட்டு வெளிச்சமா தெரியுதான், மலை பளபளன்னு தெரியுதான். அது எப்படி இங்க இருட்டுல வெளிச்சம் தெரியும்? டியூப்லைட்டா போட்டிருந்தாங்க, ஒண்ணும் கிடையாது. முத்து நவரத்தினம் கொட்டி கிடக்கான். நில ஒளியில பளபளன்னு தெரியுதான். குரங்குகள் ஒரு மணி விளக்கு மாதிரி ஏத்தி வச்சிருக்குமா உள்ள மின்மினி பூச்சிய, அதெல்லாம் ஒளி கொடுக்குதான். ஐம்புலன் ஒடுங்கிய ஞானிகள் உடம்புல ஒரு ஜோதி தெரியுதான். எல்லாம் சேர்ந்து மலை இருட்டிலும் ஒளி விட்டது. கைலாச மலை ராத்திரி இருட்டில் ஒளிவிடும். ஆமாங்க, மேல ஏறி போற பொழுது பரிக்கிரமா பண்றமல்ல, சுத்தி வர்றமல்ல, கைலாசத்தை சுத்தி வர்ற பொழுது